ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம காலர் ஷர்ட்டில் வந்து இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக கரை படிஞ்சிருந்தா அது எப்படி ஈஸியாக சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம எப்பவும் சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலையை செஞ்சால் போதும், ரொம்ப ஈஸியாகவே சுத்தம் பண்ணிடலாம். இந்த மாதிரி காலரில் ஒரு சில டைமில் வெள்ளை கலர் ஷர்ட்டில் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் ரொம்ப ஃபுல்லாக பட்டையாக அப்படியே வந்து அழுக்கு வந்து படிஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒயிட் கலர் சாக் பீஸ் எடுத்து ரொம்ப அதிகமாக இருந்தால் நல்லா பட்டையாக அந்த கோடே தெரியாத அளவுக்கு, அந்த அழுக்கே தெரியாத அளவுக்கு நல்லா அது மேலே பட்டையாக கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷர்ப்போ இல்லை சோப்போ போட்டு வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுனால அந்த அழுக்கு வந்து இந்த சாக் பீஸோடு சேர்ந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களுக்கு வியர்வைனாலையும் சரி, இல்லை பெரியவங்களும் சரி, ஆஃபீஸில் வேலை செய்யும் போதும் இல்லை ரொம்ப வந்து கொஞ்சம் லைட்டான கலர் ஷர்ட்லலாம் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக வந்து கரை இருக்கும், அழுக்குப்பட்ட கரை. அதை வந்து நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். இது வந்து கையில் இருக்கிற அழுக்குலேயும் சரி, இல்லை காலர்லேயும் சரி, பட்டன் போடுற இடத்துல இந்த மாதிரி பேக்கெட்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி அழுக்கு வந்து படிஞ்சிரும். ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை துவைச்சாலும் வாஷ் பண்ணும்போது ப்ரஷ்ஷு வச்சு தேய்க்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வந்து சுத்தம் பண்ணிடலாங்க. இப்போ வந்து சாக் பீஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த அழுக்கே தெரியாத அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்ப்பு போட்டு ஊற வச்சுட்டு கூட துவைச்சி பாருங்கள். அந்த அழுக்கு வந்து பட்டுன்னு ரிமூவ் ஆகிடும். இல்லை நீங்கள் சோப் யூஸ் பண்ணுவீங்கனாலும் சோப்பில் கூட வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக பட்டுன்னு அழுக்கு விட்டுரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.